ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் யூபிஎஸ்சி செல்ஃப் ஸ்டடி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எஸ் வெனிசுவேலா இன் நியூஸ், வெனிசுவேலா கிரைசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து நமக்கு நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ். ரீசெண்டாக நமக்கு யூஎஸ் வந்து வெனிசுவேலன் பிரசிடெண்ட் நிக்கோலஸ் மதுரோவை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் எதுக்காக இது நடந்துச்சு அண்ட் ஆல்சோ இதோட ஃபர்தர் இம்பேக்ட் என்னவா இருக்கும், இந்தியாவுக்கு இதனால இம்பேக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் மோரோவர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவில் எக்ஸாம் ஓரியன்டாக தான் இருக்குமே தவிர்த்து பொலிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக என்னென்ன ஃபேக்ட்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ நமக்கு கிளாஸோட ஓவர்வியூ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஜியாகிரஃபி, லைக் நமக்கு வெனிசுவேலாவுடைய லொக்கேஷன் அண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் தென் வாட் ஜஸ்ட் ஹேப்பன், இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் கரண்ட் ஈவெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜியாகிரஃபி ஆஃப் வெனிசுவேலா. வெனிசுவேலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்ஸ் அ சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. அதுவும் இட்ஸ் அ லொக்கேட்டட் இன் த நார்தன் பார்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா. ஓகேயா, ஸோ ஓகே, ஸோ வெனிசுவேலா இங்கே நமக்கு சவுத் அமெரிக்காவில் நார்தன் பார்ட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் நார்தன் சைட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் சரவுண்டட் பை கரீபியன் சி. அண்ட் பார்டரிங் கண்ட்ரீஸ் பாருங்கள், பார்டர்ட் பை கொலம்பியா, பிரேசில் அண்ட் குயானா. ஓகே, அண்ட் வாட்ஸ் த கேபிட்டல் ஆஃப் வெனிசுவேலா? கராக்கஸ். ஓகே, இதுதான் வந்துட்டு நமக்கு வெனிசுவேலாவுடைய கேபிட்டல். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் பார்டரிங் கண்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் எந்த சி நமக்கு நார்தன் சைடில் வந்து கவர் பண்ணுது? நார்தன் கோஸ்ட், கரீபியன் சி. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் மாதிரி தான். சவுத் அமெரிக்கா, அதாவது நார்த் அமெரிக்காவை சவுத் அமெரிக்காவோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு வெனிசுவேலா ஒரு மேஜர் பார்ட்டாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஆன் த டாப் வி ஹாவ் நார்த் அமெரிக்கா. ஓகே, அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்கள், நார்தன் கோஸ்ட் ஃபுல்லாகவே கரீபியன் சி சரவுண்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கண்ட்ரியோடைய ஆயில் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஹியர் இன் வெனிசுவேலா. ஓகே, ஸோ இது எல்லாமே அதனுடைய ஜியாகிரஃபி மூலமாக இருக்கிறது தான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, நமக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இருக்கு இல்லையா, சவுதி அரேபியா known for its oil, அதை விட அதிகமான ஆயில் ரிசர்வ் வந்து எங்கே இருக்குது? வெனிசுவேலாவில் இருக்குது. அண்ட் அதோடைய லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன சி ஐலாண்ட்லாம் கவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் மேப்பில் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் வெனிசுவேலாவில் 2 ரூலர்ஸ் மெயினாக வந்து ரூல் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஹியூகோ சாவஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1999 2013 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. அண்ட் மோஸ்ட்லி வெனிசுவேலா பார்த்தீங்கன்னா சோஷியலிசம் ஃபாலோ பண்ணியிருக்கு, சோஷியலிஸ்ட் கண்ட்ரி. ஓகே, ஸோ இவரோட டைம் பீரியட்லேயும் அதே தான் இருந்திருக்கு. அண்ட் இவரோட டைம் பீரியடில் இந்த ஆயில் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஆயில் இண்டஸ்ட்ரியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க? நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க, தேசிய உடைமை ஆக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ ஹியூகோ சாவஸ் நேஷனலைஸ்ட் ஆயில் இண்டஸ்ட்ரி இன் வெனிசுவேலா. ஓகே, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், ஆன்டி யூஎஸ் அவர் வந்து ஆட்சி புரிந்தப்போ ஸ்ட்ராங்கான ஒரு ஆன்டி யூஎஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஓகே, அண்ட் அங்கே வந்து ஆயில் இண்டஸ்ட்ரி தான் மேஜர், ஆயில் ரிசர்வ்ஸ் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தப்போ அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் அந்த மொத்த கண்ட்ரியுமே இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த ஆயில் ரெவென்யூ வச்சு தான் பீப்புளுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸுமே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பீப்புளுடைய வெல்ஃபேர் எதை டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு? அந்த சிங்கிள் மேஜர் செக்டாரான ஆயில் இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இதோட இம்பேக்ட்டும் நம்ம பார்ப்போம். இதை தான், அதனால தான் நான் உங்களுக்கு இந்த ஆயில் ரிசர்வ்ஸ் நான் ஆரம்பத்துலேருந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வெனிசுவேலாவில் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஆயில் ரிசோர்ஸஸை வந்து டேப் பண்ணி தான் ஆயில் செக்டரை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணி அந்த ஆயில் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ வச்சு தான் மக்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஹியூகோ சாவஸோட பீரியடில் நடந்திருக்கு ஃப்ரம் 1999 to 2013. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013 நிக்கோலஸ் மதுரோ அவர் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க பிரசிடெண்ட்டாக. ஓகே, அண்ட் இதில் என்ன ஆகுதுன்னா இவரோட டைம் பீரியட் ஆக்சுவலி இவர் வந்து செகண்ட் டேர்மில் தான் இப்போ ரூல் பண்ணிகிட்டு இருக்க டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 2013
ஒரு சர்டன் டைம் பீரியட், ஐம் நாட் ஷுர் அபவுட் தட் இயர். ஸோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி எலெக்ஷன் வந்து திருப்பி இவர் வந்து வின் பண்ணி தான் இப்போ வரைக்கும், இப்போ ப்ரெசண்ட்டாக அரெஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இவரோட அந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபாலிங் ஆயில் ப்ரைஸஸ் வந்து ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ஸோ ஆயில் ப்ரைஸஸ் குறைய ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் வந்து வெனிசுலாவோட எக்கானமி வந்து டவுன் ஆகுறதுக்கான மேஜர் ரீசன். எக்கனாமிக் டவுன்ஃபால் ஆஃப் வெனிசுலா இந்த டைமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் இண்டஸ்ட்ரி, ஆயில் இண்டஸ்ட்ரியை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்திருக்கு இந்த கண்ட்ரி. வேறு எந்த செக்டார்லேயும் அவ்வளோவா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரல. அப்போது அந்த மாதிரி டைமில் ஆயில் ப்ரைஸஸ் குறையுதுன்ற பட்சத்தில் என்ன ஆகுது? பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறதுன்றது இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. மக்கள்னால எந்த பொருளையும் வாங்க முடியல. அப்போ அந்த டைமில் இருக்கக்கூடிய நிக்கோலஸ் தலைமையில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமான மணி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள், ஆல்ரெடி வந்து வெனிசுவேலா என்னது மோனோ ப்ராடக்ட் எக்கானமியாக கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டாக ஆயிலை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி. அப்போ ஒன்ஸ் அந்த செக்டார் டவுன் ஆகவும் வேறு எந்த செக்டாரும் தூக்கி நிறுத்த முடியல அந்த கண்ட்ரியை, அந்த எக்கானமியை தூக்கி திருப்பி அந்த வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வர முடியலை. கரெக்டாக? ஸோ அந்த டைமில் எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியலை. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? மணி சப்ளை அதிகமாகிருக்கு. ஏன்னா நமக்கே இது நிறைய தடவை தோணியிருக்கும். கரெக்டாக? என்ன மக்கள் கையில் காசு இல்லை நம்ம ஆர்பிஐ கவர்னர் கூட இப்படி சொல்கிறாரே, ஏன் எல்லாருக்கும் அதிகமாக பணம் காசு பிரிண்ட் பண்ணி கொடுத்துடக்கூடாது? அப்படின்னா மக்கள் கையில் நிறையா காசு இருக்குமே அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தோணியிருக்கும். கரெக்டாக? பட் அது வந்து கரெக்ட். ஆனால் அது ஏன் நமக்கே தோணும்போது அது வந்து நமக்கு ஒரு எக்கனாமிக் அட்வைசருக்கு தோணியிருக்காதா? இல்லை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு தோணியிருக்காதா? இல்லை நமக்கு எக்கனாமி ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தோணியிருக்காதா? ஆர்பிஐ கவர்னருக்கு தோணியிருக்காதா? ஏன் அந்த ஸ்டெப் எடுக்கலை? பிகாஸ் தட் இஸ் நாட் அ ரைட் ஸ்டெப். இட் வில் லீட் டு வாட்? ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அதிகப்படியான பணவீக்கத்தை வந்து ஏற்படுத்திடும். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2019 நமக்கு வெனிசுவேலா 2018-19 டைம்லேருந்தே வெனிசுவேலா நியூஸில் தான் இருந்திருக்கு. அதெல்லாம் என்ன காரணம்? பிகாஸ் ஆஃப் திஸ் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். இப்போ நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்து 4 to 6 மெயின்டைன் பண்ணணும், 6% மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஆனால் இங்கே இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்தீங்கன்னா லைக் லிட்ரலி வந்து உங்களுக்கு பர்சன்டேஜே அதிகம். நமக்கு 6% நம்ம கண்ட்ரியில் வந்து அதிகம்னு பேசுகிறோம். கரெக்டாக? நம்மளால் மேனேஜ் பண்ண முடியல, சமாளிக்க முடியலன்னு ஆர்பிஐ என்னென்னமோ மெஷர்ஸ்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுள் போயிட்டு 2019 வெனிசுவேலா இன் நியூஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக அவ்வளோ நியூஸ் வரும். 720% இன்ஃப்ளேஷன், 1000% இன்ஃப்ளேஷன் இன் வெனிசுவேலா, 2000% இன்ஃப்ளேஷன், $1,000,000% இன்ஃப்ளேஷன், அவ்வளோ இன்ஃப்ளேஷனில் தத்தளிச்சிட்டு இருக்கு அந்த கண்ட்ரி அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவங்க என்ன எடுக்கிறாங்க? ஷார்ட் சப்ளை மணி வந்து கையில் இல்லை, நமக்கு ஆயில் சப்ளை வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து ஃபால் ஆகுது, மணி சப்ளை வந்து ஃபால் ஆகுது அதனால் அப்படின்னோடனே ஸ்டெப் கவர்மெண்ட் என்ன எடுக்கிறாங்க? கேஷ் பிரிண்ட் பண்ணுறோம், நம்மளே பணம் வந்து அச்சடித்து இது பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் அ மேஜர் டவுன்ஃபால் ஆஃப் எக்கானமி. அதுதான் வந்து பிகினிங் ஆஃப் த டவுன்ஃபால் ஆஃப் வெனிசுவேலன் எக்கானமி. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது. அதுக்கப்புறம் நமக்கு ஆயில் ரெவென்யூ தான் அவங்க நிறையா பார்த்துருப்பாங்களே, அது அப்போ அவங்க என்ன தான் பண்ணாங்க? ஸோ அதுதான் பிரச்சனை. அங்கே வந்து அவங்க மோனோ ப்ராடக்ட், அந்த சிங்கிள் ப்ராடக்டை மட்டுமே வளர்ச்சி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தாங்களே தவிர்த்து அந்த ஆயில் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை மற்ற செக்டார்ஸுக்கு டைவர்சிஃபை பண்ணலை. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக் டன் பை த வெனிசுவேலன் கவர்மெண்ட் ஃப்ரம் தட் டைம் இட் செல்ஃப். ஓகே, ஸோ எக்கானமி வந்து ஒரு செக்டாரை மட்டுமே சார்ந்து இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அது வந்து அன்ப்ரொடக்டிவ் ஆகும்போது அந்த வெனிசுவேலன் எக்கானமி பொருளாதாரம் திருப்பி மீண்டு எழ முடியல. அது ஒரு விஷயம். ஸோ நிக்கோலஸ் மதுரோ வந்து என்ன சொல்லிட்டு வந்திருப்பாருன்னா, அதாவது அவர் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் பண்ணும்போது, நாங்கள் வந்துட்டு ஆயில் ப்ரைஸஸ் வச்சு ஈக்குவாலிட்டியை கொண்டு வருவோம், அதாவது ரிச்சஸ் அண்ட் புவர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்திருப்பார். மக்களை வறுமையிலேருந்து மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பார். அதில் அவர் எடுத்த ஸ்டெப்பு தான் இந்த கேஷ் பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும். ஸோ இதை வந்து மக்கள் கண்கூட அதோட ஃபெயிலியரை பார்த்துட்டாங்க.
அவங்களால அன்றாட பொருள்கள் வாங்குறதுக்கும், ஒரு ஒரு விஷயம் ஒரு தொழிலை செய்யறதுக்கும் எல்லாமே மக்கள் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க அல்டிமேட்லி. கரெக்டாக சஃபர் ஆகுறது மக்கள் மட்டும்தான். அதனால் நிறைய பேர் ஆல்ரெடி வந்து நிக்கோலஸ் மதுரோ இந்த கண்ட்ரியை வந்து ரூல் பண்ணக்கூடாது, அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல தான் இருந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்ம யூஎஸ் இப்போ தான் வந்துட்டு உள்ளே வராங்க. ஓகே, ஸோ யூஎஸ் உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எஸ் டிரெக்டாக வந்து அவங்க வந்து இதுதான் ரீசன், அதனால் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா? என்ன ரீசன் சொல்கிறாங்க யூஎஸ்? எஸ், யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்கானமி வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட், ஹியூமானிட்டரியன் கிரைசிஸ் வந்துருச்சு. அதாவது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பசியிலையும் சரி வறுமையிலையும் சரி மக்கள் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் மேற்கோள் காட்டியும், அண்ட் இன்னொரு மேஜர் ரீசன், இந்த நிக்கோலஸ் மதுரோ பிரசிடென்ட் இருக்கார் இல்லையா, இவர் வந்து நார்கோட்டிக் ட்ரக்ஸ் ரிலேட்டடாக இல்லீகலாக நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாருன்ற ஒரு அக்யூசேஷனையும் மெயினாக வச்சு, இந்த 3 ரீசனை மெயினாக வச்சு நிக்கோலஸ் மதுரோவையும் அவங்களுடைய ஒய்ஃபையும் அங்கே போய் அந்த கண்ட்ரியோட கேபிட்டல் கேரக்கஸ் பார்த்தோம் இல்லையா, அங்கே போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் நடந்திருக்கு. அண்ட் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து யூஎஸ் பிரசிடென்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. என்னது, ஹியர் ஆஃப்டர் அதாவது யூஎஸ் வில் டேப் ஆயில் ரிசர்வ்ஸ் ஆஃப் வெனிசுவேலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஒரு ஷார்ட்டஸ்ட் பேக்ரவுண்ட். நீங்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சொல்லணும்னா இதுதான். ஸோ யூஎஸ் கேப்சர் பண்ணதுக்கான ரீசன் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது, எக்கனாமிக் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஹியூமானிட்டரியன் கிரைசிஸ் இருக்குது, அண்ட் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் மேலே நிறைய நார்கோட்டிக்ஸ் ரிலேட்டடான கேசஸ் வந்து இருக்குது, அலிகேஷன்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த அலிகேஷன்ஸ்லாம் வச்சு அந்த பிரசிடெண்ட்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, அண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜர்லி அந்த கண்ட்ரியில் இருக்கிற பீப்புள் வந்து இந்த மூவை வந்து செலிப்ரேட் தான் பண்ணுறாங்க. பிகாஸ் தே வாண்ட் தேர் எக்கானமி டு ப்ளூம் அகெயின். ஓகேயா, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்கக்கிட்ட இருக்குது. ஓகே, பட் யூஎஸ் வந்து ஃபர்தராக அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை யூஎஸ் வந்து பயன்படுத்தும், யூஎஸில் இருக்கக்கூடிய ஆயில் ஃபார்ம்ஸ் வந்து வில் ஸ்டெப் இன் டு வெனிசுவேலா அப்படிங்கிறதையும் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஓகே, நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ டிரெக்ட் ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் பை த யூஎஸ் பிரசிடென்ட். ஓகே, ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன். வெனிசுவேலாவோட லொக்கேஷன் இன் சவுத் அமெரிக்கா அண்ட் த சரௌண்டிங் கண்ட்ரீஸ், அண்ட் தென் யூஎஸ் ஸ்ட்ரைக்ஸ், அதாவது நமக்கு இப்போ ரீசெண்டாக கேப்சர் பண்ணுறப்போ யூஎஸ் வந்து alleged reported strikes in வெனிசுவேலா, அதோட லொக்கேஷன் மேப் தான் இது. அண்ட் ஆல்சோ கீ ஸ்ட்ராட்டஜிக் வியூவில் வந்துட்டு உங்களுக்கு மேஜர் ஆயில் ரிசர்வ்ஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வெனிசுவேலாவில் இருக்குது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் குளோபல் லெவலில் என்ன மாதிரியான தாக்கத்தை வந்து இந்த கேப்சர் வந்து ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெஃப்யூஜி கிரைசிஸ், கரெக்டாக மைக்ரேஷன் ஏற்படுமா, ரெஃப்யூஜிஸ் அதிகமாக இருப்பாங்களா, ஸோ அவங்க எந்த கண்ட்ரீஸ்க்கு மூவ் ஆவாங்க, ஆப்வியஸ்லி நியர்பை இருக்கக்கூடிய பிரேசில், பெரு அண்ட் இந்த பக்கம் நமக்கு கொலம்பியா பார்த்தோம் இல்லையா, கொலம்பியா, இந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் மூவ் ஆவாங்க. ஸோ இது வந்து மைக்ரேஷன் கிரைசிஸ், ரெஃப்யூஜி கிரைசிஸ் வந்து ஏற்படுத்தும். அண்ட் தென் மேஜராக ஆயில் மார்க்கெட்டை ஒரு அன்ஸ்டேபிள் ஆக்கும், இன்ஸ்டெபிலிட்டி, ஆயில் மார்க்கெட் இன்ஸ்டெபிலிட்டி, கரெக்டாக அது ஒன்று இருக்குது. அண்ட் தென் இது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும், ஆயில் ப்ரைஸஸ் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ், மேஜர் இம்ப்ளிகேஷன்ஸ். ஓகே, மேஜர் இம்ப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய இம்ப்ளிகேஷன்ஸ், இந்தியாவுக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் வந்து இந்த அட்டெம்ப்ட், அதாவது இந்த கேப்சர்ட் அட்டெம்ப்ட் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆயில் ப்ரைஸஸ் இம்பேக்ட் ஆகுது அப்படின்னா, ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாக போகுது அப்படின்னா அது ஆப்வியஸ்லி இந்தியாவை இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த இம்போர்ட்டர்ஸ் ஆஃப் வெனிசுவேலன் ஆயில். ஸோ கண்டிப்பாக அது வந்து இந்தியாவை வந்து இம்பேக்ட் பண்ணும். ஓகே, அண்ட் இது வந்து ஃபர்தராக நமக்கு, ஏன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அனதர் மேஜர் இம்போர்ட்டர் நமக்கு வந்து வெனிசுவேலா தான். ஓகே, மேஜர் இம்போர்ட் நமக்கு வெனிசுவேலாவிலேருந்து தான் வருது. ஸோ இது வந்து நமக்கு ட்ரேடை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் தென் ஃபர்தராக ட்ரேட் அப்பார்ட் ஃப்ரம் ஆயில் நமக்கு என்னெல்லாம் ட்ரேட் வருது, லைக் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம்ல,
அது ஃபார்மா ஐட்டம்ஸ் எஸ்பெஷலி நம்ம வெனிசுலாக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஃபார்மா ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர் அதர் இன்ஜினியரிங் ஐட்டம்ஸ், இன்ஜினியரிங் குட்ஸ் இது எல்லாமே வந்து இம்பேக்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இது வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ ட்ரேடு வந்து நமக்கு டிஸ்ரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் ஆல்சோ ஆயில் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் நம்ம இந்தியாவுக்கு தான் ஆபத்தாக இருக்கும். ஓகே, ஸோ இது விஷயம் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு டிப்ளமேட்டிக்காக நமக்கு ஃபாரின் பாலிசி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் ஃபாரின் பாலிசி வரும் இல்லையா? ஸோ அதில் என்ன சேலஞ்ச் வரும்னா, நம்ம என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் வந்து இதில் எடுக்க போகிறோம், நம்ம இதில் யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ண போகிறோமா, அப்போஸ் பண்ண போகிறோமா? ஏன்னா யூஎஸும் நமக்கு பார்ட்னர் தான், வெனிசுவேலாவும் நமக்கு பார்ட்னர் தான். ஸோ அப்போ இந்த டைமில் நமக்கு ரிலேஷன்ஸை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான பாத் நம்ம சூஸ் பண்ண போகிறோமா, இல்லை வெனிசுவேலா ஃபர்தராக வந்து இண்டிபெண்ட் கண்ட்ரியாக இருக்கணும், அதனுடைய அட்டானமி வந்து ரொம்ப முக்கியம்னு நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இனி ஃபர்தராக தான் நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இதுதான் மேஜராக வெனிசுவேலா நியூஸில் இருக்கிறதுக்கான ரீசன். அண்ட் இதெல்லாம் தான் நீங்கள் வெனிசுவேலா பொறுத்த வரைக்கும், வெனிசுவேலா இஷ்யூ பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அண்ட் இது வந்து நமக்கு லாஸ்ட் இயர் பிஒய்க்யூ. ஓகே, 2024 பிஒய்க்யூ இப்போயும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 1, ரீசென்ட்லி வெனிசுவேலா ஹேஸ் அச்சீவ்ட் a rapid recovery from its economic crisis and succeeded in preventing its people from fleeing or emigrating to other countries. எஸ், இஸ் தட் கரெக்ட்? லாஸ்ட் இயரே இந்த நியூஸ் வந்திருக்கு பாருங்கள். அதாவது வெனிசுவேலா எக்கனாமிக் க்ரைசிஸ்லேருந்து ரெக்கவர் ஆயிடுச்சு, பீப்புளெலாம் மைக்ரேட் ஆகிறத நிறுத்திட்டாங்க. கரெக்டாக? நோ. ஏன் கரெக்ட் இல்லை? ஏன் அப்படி ஆயிருந்தால் இந்நேரத்துக்கு யூஎஸ் வந்து கேப்சர் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். செகண்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் 2, வெனிசுவேலா ஹேஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ்ஸ். எஸ், கரெக்டாக? அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகே, ஸோ 1 இஸ் ராங் அண்ட் 2 இஸ் கரெக்ட். எங்கே இருக்குது? ஓகே, ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ வெனிசுவேலா, அதோட லொக்கேஷன், பார்டரிங் கண்ட்ரீஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், தென் அந்த ஸ்ட்ரைக்ஸ், யூஎஸ் ஸ்ட்ரைக்ஸ் ஏற்பட்ட இடங்கள், கேபிட்டல், தென் இது ரிலேட்டடான பிஒய்க்யூ, இந்தியா மீது அதோடைய இம்பேக்ட் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.